என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய அத்தனை கனவுகளும் உனக்கு நனவாகப் போகின்றது. என் அருளால் உனது அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறி உன்னத உயர்வான வாழ்வு உனக்கு அமையப் போகின்றது. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிரு. அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்தடையும். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உனது கர்மாக்களை கழித்து கொண்டே இரு தங்கமே. நீ தோல் சாய உன் அம்மாவாக உன் அப்பாவாக நானே இருக்கின்றேன். பின் ஏன் உனக்கு இந்த வீண் கவலை? நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் நான். உனக்கு எதிராக சிலர் வேலை செய்கிறார்கள் என்று கவலை கொள்ளாதே. உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த ஒரு அஸ்திரமும் உன்னை நெருங்காது. நீ இது நாள் வரை இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என் கண்கள் காணாமல் இவ்வுலகில் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான். நிம்மதியாக இரு. இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பணம் ரீதியான உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை ஆசிர்வாதம் செய்கின்றேன் தங்கமே. நீ நீண்ட நெடுநாளாய் என்னிடம் கேட்டது உனக்காக கொடுக்கப்படும். உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாப்பேன் தங்கமே. நான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணர்வாய். உன் காத்திருப்பு என்றுமே வீண் போகாது தங்கமே. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகின்றது. ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே தங்கமே. அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவே இருக்கும். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நிகழ்த்துவேன். நான் காட்டும் வழியில் நீ நிச்சயமாக உயரப் போகின்றாய் தங்கமே. இனிமேல் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் நான். புதிய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாய் வாழப் போகின்றாய். இப்போது நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கான 3 வரங்களை தர வந்துள்ளேன். நீ கேட்டது, நினைத்தது, ஆசைப்பட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்குமாறு உன் அப்பா நான் செய்ய போகின்றேன். அதற்கு முன்பு நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என்னால் சுதந்திரமாக கூட இருக்க முடியவில்லை என்று பல நேரங்களில் நீ என்னிடம் சொல்லி அழுதிருக்கின்றாய். தங்கமே, சுதந்திரம் என்றால் என்ன? ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி இருப்பதும், எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்க கூடாது என்பதும், தன் இஷ்டப்படி பேசுவதும் நடப்பதும், மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும், இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கின்றார்கள். என் குழந்தை, நீயும் அப்படியா நினைக்கின்றாய்? உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாய் இருக்கின்றது. அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆன்மாவிற்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும். ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை. அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும்.
ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும் பொழுது, அது எழுந்து நடக்க பயிலும் பொழுது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும். அப்பொழுது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள். அப்பொழுது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும். இதை வாங்கித் தருகின்றேன், அதை வாங்கித் தருகின்றேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று வெற்றி பெறு என்று சொல்லி பழகுங்கள். உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாகவும் எப்பொழுதும் நான் இருப்பேன், வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம்தான் அது. அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும். அப்பொழுது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும். அப்பொழுது கலங்கரை விளக்கமாய் இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மக்கள் வழிகாட்டுதல் வேண்டும். அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய். ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்கள் ஆகிவிட்டன. உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் நான் அமைதியாக இருப்பேன். நீ எப்பொழுது உன்னுடைய சுதந்திரத்தை முழுமையாக உணர்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ என்னை பார்க்க முடியும். உனக்கென்று ஒரு நேரம் வந்தது. என் உயிர் குழந்தையாய் இனிமேல் நீ எப்பொழுதும் இருப்பாய். நீ வாழ்வில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கின்றாய். உனக்கென்று சுதந்திரம், உனக்கான கனவு, அதில் உன்னை நேர்மறை சாயலில் நான் மிதந்து செல்ல செய்ய போகின்றேன். வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நிற்கப் போகின்றாய். இது என் சத்திய வாக்கு தங்கமே. உன்னை இன்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை என்று நீ என்னை வணங்குகின்றாய். அதனால் நீ கேட்டது, நினைத்தது, ஆசைப்பட்டது என அனைத்தையுமே நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி நிலையான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வழங்கப் போகின்றேன். உன்னுடைய சோதனை காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி வரும் காலம் உனக்கு சாதகமான காலமாக அமையப் போகின்றது. சந்தோஷமாக இரு தங்கமே. நான் கொடுக்கும் 3 வரங்களை பெற்றுக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நீ செல். எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப் பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும்.